Hello guys, welcome to DSK Tamil YouTube channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வேற பத்தி இல்லைங்க. பிக் பாஸ் சீசன் 8 தமிழ்ல வந்து எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா மிட்விக் எவிக்ஷன் இல்லைங்க, கேஷ்பாக் எவிக்ஷன் நடந்திருக்கு. கேஷ்பாக்ஸ் மூலமா யார் எவிக்ட் ஆயிருக்கான்ற பத்தி இந்த நான் டீடைலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க, பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் பாஸ் வந்து இந்த கேம் அறிவிக்கும் போது சுவாரஸ்யமா இருந்துச்சு, சூப்பரா இருக்கும் போலயே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது ஒரு கதி கலங்கி வந்தாங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவுட்டு என்னடா இப்படி இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. அப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் முத்துக்குமார் உள்ள போயிட்டு 50,000 எடுத்துட்டு வந்தார். அது ஒரு வேற மாதிரி இருந்துச்சு. அடுத்து ரயான் போயிட்டு 2 லட்சம் எடுத்துட்டு வந்தா அது வேற மாதிரி இருந்துச்சு. அடுத்து பவித்ரா போயிட்டு 2 லட்சம் எடுத்துட்டு அதுவும் வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா உள்ள போயிட்டு பூச்சாண்டி கட்டிட்டு வெளியே வந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து விஜய் விஷால் உள்ள போயிட்டு அதுதான் ஒரு உண்மையான வேற லெவலான ஒரு இது. ஏன்னா வந்து 3 பாக்ஸ் வச்சிருக்காங்க. அதுல எந்த பாக்ஸ்ல காசு இருக்குன்றதை யோசிச்சு எடுக்கணும். அதுக்கே ஒரு டைம் போயிடும். அப்படிலாம் மிக்ஸ் பண்ணி எப்படியோ வந்து எடுத்துட்டு வந்துட்டாரு 5 லட்சத்தை. அடுத்து ஜாக்லின் அவங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு டாஸ்க் 8 லட்சம் 75 மீட்டர் 35 செகண்ட்ஸில் நீங்கள் முடிச்சாகணும். ஜாக்லின் அவங்க வந்து நான் போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்து போகிறாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓடினாங்க. 2 செகண்டில் மிஸ் ஆகி பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியேறிட்டாங்க. இவ்வளோ 15 வாரமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் சேவான ஒரே கண்டஸ்டன்ஸ்னால் வந்து அது வந்து ஜாக்லின் அவங்க தான். பட் ஆனால் அவங்க வந்து வெளியேறி இருக்கிறது வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம் தான். யாருமே எதிர்பார்க்கல ஜாக்லின் அவங்க வெளியே போவாங்கன்னு. பட் ஆனால் வெளியே போயிட்டாங்க. அவங்க வந்து அந்த கேம் விளையாட ஆர்வம் ஆட்டி நான் விளையாடுறேன் அப்படின்ட்டு முடிவெடுத்தது ஒரு ஹேட்ஸ் ஆஃபான ஒரு விஷயம் தான். நீங்கள் லைவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஒரு க்ரூஷியலான ஒரு மொமெண்ட். ஒரு 30 நிமிஷம் ஒரு கண் கலங்கி ஒரு தருணம். பிளேயர்ஸ்லாம் சாக்கு, அங்கே உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் சாக்கு. ஐயோ ஒன்றா சாக்கில் பாருங்க, அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு தருணம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இவ்வளோ நாளாக ஜாக்லின் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்கும்போது அவங்களுக்குலாம் இந்த ஒரு ஆட்டம் வந்து உங்களுக்கு பதில் சொல்லும். ஜாக்லின் இத்தனை நாள் பிக் பாஸ் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றது இந்த ஒரு ஆட்டம் உங்களுக்கு வந்து பதில் சொல்லுன்றது எந்த சந்தேகமும் கிடையாது. ஜாக்லின் அவங்க வந்து டாப் 2க்கு டிசர்வ்டான பிளேயர். பட் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் முடிவெடுக்காமல் அவங்க கேமால் வெளியே போனது வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம் தான் சொல்லி ஆகணும். நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜாக்லின் வந்து இப்படி ஒரு எவிக்ட் ஆவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த விஷயம் நடந்திருக்கு. எதிர்பாருங்கள் பிக் பாஸ் ஒவ்வொரு சீசன் சொல்லுவாங்க, அது இந்த வாட்டி நடந்திருக்கு ஜாக்லினுக்கு. ஓகே, இனி வர காலங்களில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அடுத்த ஷோ அடுத்த மூவி அதெல்லாம் பார்த்து நம்ம பார்ப்போம். பட் ஆனால் பிக் பாஸில் அவங்களோட பயணம் முடிஞ்சிருச்சு. அவங்களோட ஏவி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாட்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு இந்த ஏவி மூலமாக உங்களுக்கு தெரியும். இத்தனை நாளாக அவங்க என்ன பண்ணான்னு கேள்வி கேட்டவங்களுக்கு இந்த ஒரு ஆட்டம் அவங்களுக்கு சொல்லும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. சௌந்தர்யா மாதிரி பூச்சாண்டி கட்டிட்டு வந்திருக்கலாம். பட் ஆனால் அவங்க வந்து நான் எடுத்துகிட்டு தான் வருவேன் அப்படின்னு அவங்க ஒரு புது முயற்சி வந்து பாராட்டி ஆகணும். ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் தான் மிஸ் ஆயிருக்கு. அந்த ஒரு 2 செகண்ட் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து பிக் 2க்குள்ளே வந்திருப்பாங்க. இப்போ சேவாகி உள்ள உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி பிக் எக்ஷன் மூலமாக பவித்ரா இல்லை விஜய் விஷால் வெளியே போவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் கேஷ் பாக்ஸ் மூலமாக வந்து ஜாக்லின் வெளியே போனது வந்து எல்லாத்துக்குமே சோகத்தை ஏற்படுத்து. மற்றும் வந்து மிட்விக் நடக்காது. அந்த 5 பேர் தான் வந்து கடைசி நாள் போகிறாங்க. அதில் வந்து டாப் 2 யார் இருக்க போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் என்னங்க சந்தேகம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் முத்துக்குமாரான ஜாக்லின் இல்லாட்டி முத்துக்குமார் சௌந்தர்யா இல்லாட்டி முத்துக்குமார் ஜாக்லின் சௌந்தர்யா இந்த மாதிரி தான் மிக்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த மிக்சிங் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து 2 பிளேயர் தான், முத்துக்குமாரன் சௌந்தர்யா. அவங்க 2 பேர் தான் இருக்க போகிறாங்க. அதில் கையை யார் தூக்க போகிறாரு விஜய் சேதுபதின்றது தான் முக்கியம். சௌந்தர்யாவுக்கு தூக்க போகிறாரு இல்லை முத்துக்குமார் தூக்க போகிறான்றதை நம்ம பாருங்க இன்னும் 2 நாள் தருக்கு பார்த்து தெரிஞ்சுப்போம். விஜய் விஷால், ரயான், பவித்ரா இவங்கெல்லாம் வந்து 3, 4, 5 இந்த மிக்ஸ்அப்பில் இருப்பாங்க. பட் ஜாக்லின் டாப் 2க்கு வந்து அந்த விஜய் சேதுபதியில் நிற்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நிற்கலை, வெளியே போயிட்டாங்க. ஓகே, எல்லாமே கேம் தானேங்க, அதில் வந்து நம்ம எதுவும் பார்க்க தரல. நீங்கள் எவ்வளோ பேர் வந்து ஃபீல் பண்ணுறீங்க ஜாக்லின் வந்து டிசர்வ் டு பி டாப் 2 பட் அன்ஃபார்ச்சுனேட் வெளியே போயிட்டாங்களே ஃபீல் பண்ணுறீங்க மறக்காம கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு டாஸ்க் வந்து இனி அடுத்த சீசன் கொண்டு வரணுமா அப்படின்னு பிக் பாஸ் கொஞ்சம் பரிசீலித்து யோசிச்சாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து 100 நாள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு ஒரு டாஸ்க் மூலமாக வெளியேறது வந்து அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அடுத்து பார்க்குற மக்களுக்கு எப்படி இருக்கும், இதெல்லாம் யோசிச்சு இந்த டாஸ்க் வைக்கலாமா வேணாமன்றது யோசிச்சா நல்லாயிருக்கும். இருந்தாலும் இந்த டாஸ்க் வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு, அதை நம்ம தப்பு சொல்ல முடியாதுங்க. இந்த சீசன்லேயே ஒரு ஒர்த்தான டாஸ்க்னால் இதுதான் சொல்லலாம். ஏன்னா வந்து அப்படி ஒரு சூப்பரான டாஸ்க்காக இருந்துச்சு. இருந்தாலும் இப்படி ஒரு எவிக்ட் ஆகும்போது நமக்கே ஒரு மாதிரி இதாகுது இல்லை. அதனால் வந்து நம்ம எதிர்பாராதவங்க ஒரு எவிக்ட் ஆகும்போது நமக்கு இதாகுது. நம்ம இதே வேறு யாரும் எவிக்ட் இருந்தால் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். பட் நம்ம டாப் 2ன்னு வச்சுருந்தவங்க எவிக்ட் ஆகும்போது நமக்கே ஒரு இதாகுது இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், சௌந்தர்யா சேவ், விஜய் விஷால் சேவ், முத்துக்குமார் சேவ், பவித்ரா சேவ், ரயான் சேவ், எல்லாருமே சேவ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்காங்க. ஷேவ்னா அந்த ஷேவ் இல்லைங்க, ஷேவ்டு. இப்படி ஜோக் பண்ணும்போது நீங்கள் சிரிங்க. ஏன்னா வந்து பிக் பாஸ்லேயே யாருமே ஜோக் பண்ண மாட்டேங்கிறாங்க. சிரிங்க நோய் விட்டு போகும். இந்த மாதிரிலாம் கண்டென்ட்டே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு தான் வந்து பிக் பாஸ்லேயே இருக்குது. இதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது எனக்கே தெரில.